வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருந்தாலும் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். ஒரு பக்கம் எப்படியாவது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு பாஜக களத்துல இறங்கி இருக்கு. அதிமுக மீது மீண்டும் சவாரி செய்து ஆட்சியை பிடித்து விடலாம், கூட்டணி ஆட்சியை அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான அவங்க போட்டுட்டாங்க. அதற்கான வேலைகளும் ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனா சேலஞ்ச் விட்டுருக்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய கன்விக்ஷன், நம்பிக்கை, திமுக இந்த 4 ஆண்டுகள்ல நிறைய நலத்திட்டங்களை பண்ணிருக்கிறாங்க. எல்லா செக்மெண்ட்டுக்கும் ரீச் ஆற மாதிரி பல திட்டங்களை அவங்க செயல்படுத்தி இருக்கிறாங்க. எஃபெக்டிவா எக்கானமியை இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கான்பிடன்ஸ்ல அவர் ஓப்பனா சேலஞ்ச் பண்றாரு. இந்த ஷா இல்ல, எந்த ஷா வந்தாலும் இந்த ஆட்சி எதுவும் பண்ண முடியாது, மீண்டும் 2026ல திராவிட மாடல் ஆட்சி அமையும் அப்படின்னு ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிருக்கிறாரு. அந்த சேலஞ்சை நேரடியாக எதிர்கொள்ள பாஜகவும் இன்னொரு பக்கம் தயாராகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் திமுக ரொம்ப கான்பிடென்டா இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் மக்களுக்கு எப்படியும் பாஜக இருக்கக்கூடிய அணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள். தமிழ்நாடு மக்களுடைய மைண்ட் செட் அப்படி, அதனால நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் திமுகவுக்கு இருந்தாலும் இனிமேல் தான் அவங்க ஜாகிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிறைய பேர் நிறைய ஊடகங்கள்ல டிஸ்கஸ் பண்ணாத சில விஷயங்களை இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு தேர்தலுக்கு அப்புறமும் அதுவும் பாஜக கண்டிப்பா ஜெயிக்காது, எதிரணியான காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கோ இல்ல ரீஜனல் பார்ட்டிஸ் ஜெயிக்கிறதுக்கோ தான் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தேர்தல் கருத்து கணிப்புகள் வந்த மாநிலங்கள்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங் டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸ்ல பாஜக ஜெயிச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா மகாராஷ்டிரா, டெல்லி, ஹரியானா இது போன்ற மாநிலங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பை மீறி பாஜக ஒரு அபாரமான வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னு பாக்குறோம். தேர்தலுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு 2 விதமான குற்றச்சாட்டுகள். நீங்க மகாராஷ்டிரா எலெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க, டெல்லி எலெக்ஷன் எடுத்துக்கோங்க, ஹரியானா எலெக்ஷன் எடுத்துக்கோங்க. தேர்தலுக்கு முன்னால எலெக்ஷன் கமிஷன் மூலமா ஓட்டர் லிஸ்ட்ல பிஜேபி மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறாங்க. 4 வருஷத்துல எப்படி 35 லட்சம் வாக்காளர்கள் அதிகரிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒவ்வொரு கான்ஸ்டிடியூவன்சிலையும் கிட்டத்தட்ட 2500ல இருந்து 5000 ஓட்டுகளை டிலீட் பண்ணிருக்கிறாங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து. நிறைய மக்கள் வாக்குச்சாவடிக்கு போயிட்டு அங்க எங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இல்ல, அதனால எங்களால ஓட்டு போட முடியல அப்படின்னு திரும்பி வந்தவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள், பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள், யாரெல்லாம் பாஜகவுக்கு அதிகம் ஓட்டு போட மாட்டாங்களோ அந்த பாக்கெட்ஸ்ல எல்லாம் மாஸ் ஓட்டு டிலீஷன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. மகாராஷ்டிரால மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 4 லட்சம் வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்க டெல்லியில. அது மட்டும் இல்லாம தேர்தலுக்கு முன்னால 7 மாசத்துல இன்னும் 4 லட்சம் பேர் அதிகரிச்சிருக்கிறாங்க. இது இல்லாம மாஸ் ஓட்டர் டிலீஷன்ஸ் பல இடங்கள்ல, அதுவும் குறிப்பாக சிறுபான்மையினர் தங்கக்கூடிய இடங்கள்ல மாஸ் ஓட்டர் டிலீஷன்ஸ் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட மேனிபுலேஷன்ஸ் பண்ணிதான் பாஜக ஜெயிச்சிருக்கு அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் பல குற்றச்சாட்டுகள் வச்சாரு. அதற்கான ஆதாரங்களும் அவர் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் இது சம்பந்தமாக வழக்கம் போட்டிருக்கிறாங்க, தேர்தல் கமிஷன் கிட்ட ரெப்ரசன்டேஷனும் வச்சிருக்காங்க. இதே கதை தான் ஹரியானாவிலயும் நடந்தது, வெஸ்ட் பெங்கால், அசாம், இப்படி பல இடங்கள்ல இந்த குற்றச்சாட்டுகள் பிஜேபிக்கு எதிராக வந்திருக்குது. இது ஒட்டு மொத்தமா இதற்கு ஆதாரங்கள் இல்ல, அதனால இது பொய் குற்றச்சாட்டுகள் அப்படின்னு நம்ம அதை கடந்து வந்துட முடியாது. ஏன்னா எலெக்ஷன் கமிஷனோட அப்பாயின்மெண்ட்ல பிஜேபி எந்த அளவுக்கு பிளே பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஓவர் நைட்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரையே இவங்க பைபாஸ் பண்ணி அந்த எலெக்ஷன் கமிஷன் செலக்ஷன் கமிட்டியில பாத்தீங்கன்னா பிரதமர், எதிர்கட்சி தலைவர் மற்றும் கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர் அப்படின்னு கொண்டு வச்சு ஓவர் நைட்ல 200 பேர் லிஸ்ட எதிர்கட்சி தலைவர்கிட்ட கொடுத்து இதுல 3 பேரை செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வேண்டிய ஆட்களை கொண்டு எலெக்ஷன் கமிஷன்ல உட்கார வச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் ஆமா தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். பல இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணும் போதே எவ்வளவு குற்றச்சாட்டுகள். வெளிப்படையாக சிறுபான்மையினருக்கு எதிராக வெறுப்பு பேச்சில் ஈடுபட்டார் பிரதமர் மோடி. ஒரு மேடை இல்ல, மேடைக்கு மேடை. ஆனா இத பத்தி எவ்வளவுதான் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கையே எடுக்கல. மாறாக பாஜகவுடைய தலைமைக்கு ஒரு லெட்டர் அனுப்புறாங்க, உங்க தலைவர்களை பார்த்து பேச சொல்லுங்க அப்படின்னு. இதே எதிர்கட்சி சம்பந்தப்பட்டவங்க இந்த மாதிரி பேச்சு பேசினா உடனே எலெக்ஷன் கமிஷன் நடவடிக்கை எடுத்தது. இப்ப ரீசெண்டா 2 நாள் முன்னால பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது
வாக்குச்சாவடியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபார்ம் 17C டீடைல்ஸ், இத நாங்க வெளியிட மாட்டோம், இத பப்ளிக் டொமைன்ல வெளியிட மாட்டோம், யார் வேணாலும் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய உள்ளர்த்தம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு வாக்குச்சாவடியில முறைகேடு நடக்குது அப்படின்னு சம்பந்தப்பட்ட அந்த கேண்டிடேட் கோர்ட்டுக்கு போகணும், இல்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அதற்கு முக்கியமான ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்ம்ஸும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் தான். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கறவங்களுக்கு அது எளிதில் ஆக்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாருக்கு ஆதரவாக தேர்தல் கமிஷன் செயல்படுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப மகாராஷ்டிராலையும் சரி, டெல்லியிலயும் சரி, ஹரியானாலையும் சரி, இது போன்ற குற்றச்சாட்டுகள் வந்தோடனே இதற்கான சரியான பதில இன்னி தேதி வரைக்கும் தேர்தல் கமிஷன் கொடுக்கல. இன்னமும் இந்த பிரச்சனைகளை பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதற்கான ஒரு தெளிவான விளக்கத்தை தேர்தல் கமிஷனால கொடுக்க முடியல. அப்ப யாரை ஆதரிக்கிறதுக்காக என்ன தரவுகளை இவங்க மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இதை விட சீரியஸான ஒரு குற்றச்சாட்டை பல மாநிலங்களில் உள்ள எதிர்கட்சி தலைவர்கள் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு மாநிலத்துல ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு 1-1.5 வருஷம் முன்னாலேயே பாஜக அவர்கள் சார்ந்தவர்களை மைக்ரன்ஸா அந்த மாநிலத்துக்கு அனுப்ப வேண்டியது. அவங்க அந்த மாநிலத்துல செட்டில் ஆகி அங்க ஒரு வாழ்வாதாரத்துக்கான வழி பண்ணிக்கிட்டு அந்த மாநிலத்துல ஓட்டர் ஐடி எடுத்துட்டு அந்த மாநிலத்துல ஓட்டு போடுவாங்க. அப்ப பாஜக ஆதரவாளர்களா இங்க கொண்டு உட்கார வச்சு இவங்களுடைய ஓட் ஷேரை இம்ப்ரூவ் பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போட வைக்கக்கூடிய ஒரு அவலமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பல எதிர்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் வச்சிருக்கிறாங்க. இந்த 2 விஷயங்களையும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு நம்ம ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல இருந்து தினம் எத்தனையோ பேர் இங்க வராங்க, வாழ்வாதாரத்தை தேடி, வருமானத்தை தேடி, வாழ்க்கையை தேடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க யாரையுமே எந்த காலகட்டத்திலயுமே தமிழ்நாடு நீங்க இங்க வரக்கூடாதுன்னு நம்ம சொன்னதே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு வந்தா நமக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஒரு வழி கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும். வட இந்தியால இருக்கக்கூடிய நம்ம குடும்பம் வறுமையில வாடிட்டு இருக்கு, இங்க இருந்து சம்பாதிச்சு நம்ம அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நிறைய பேர் வராங்க. அவங்களையும் பரந்த மனசோடையும் விரிந்த பார்வையோடையும் நம்ம வரவேற்கிறோம். அவங்களுக்கான நிதி ஆதாரத்தையும் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். ஆனா அந்த வட இந்தியர்களோட மனப்பான்மை எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? எல்லாருமே ஒரு உள்நோக்கத்தோட தான் இங்க வராங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அப்படி நாம ஜெனரலைஸும் பண்ண முடியாது. ஆனா அங்கேருந்து வரக்கூடிய வட இந்தியர்கள் அவங்களுக்கு பெரிய கல்வி அறிவு கிடையாது, பெரிய அரசியல் புரிதல் கிடையாது. அப்ப அங்கேருந்து இங்க செட்டில் ஆறவங்க எல்லாருமே பெரும்பாலும் பாஜகவுக்கும் மோடிக்கும் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மனநிலையில தான் இருக்காங்க. இத பிராக்டிக்கலா நம்மளால பார்க்க முடியுது. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பல நார்த் இந்தியன்ஸ் கிட்ட நீங்க பேச்சு கொடுத்து பாருங்களேன். அவன் படிச்சவனா இருக்கட்டும், படிக்காதவனா இருக்கட்டும், அரசியல் புரிதல் இருக்கிறவனா இருக்கட்டும், இல்லாதவனா இருக்கட்டும், மோடி அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை நம்பி மோடி வந்துட்டா இங்க இளைஞர்களோட வாழ்க்கை சரியாயிடும், மோடி வந்துட்டா இங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், மோடி வந்துட்டா நமக்கு எல்லாம் சரியாயிடும், அமிர்த காலம் வந்துரும், விக்சித் பாரத் அமைச்சிடும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்க. படிச்சவங்களுக்கே நீங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. தமிழ்நாட்டுல நம்ம இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம். அது கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியலைசேஷனாக இருக்கட்டும், ஹியூமன் டெவலப்மெண்ட்ல இண்டெக்ஸஸ், மனித வள குறியீடுகளாக இருக்கட்டும், இந்த எல்லா தரவுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவிலே முன்னணி மாநிலமாக தமிழ்நாடும் கேரளா போன்ற மாநிலங்கள் இருக்கு. அப்ப தமிழ்நாடு இதை அச்சீவ் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஓவர் நைட்ல நடந்த ஒரு விஷயம் கிடையாது. 60-65 வருஷமா இங்க இருபெரும் திராவிட கட்சிகள் திராவிட சிந்தனையோடு சமூக நீதி வேணும், எல்லாருக்குமான இன்க்ளூசிவான growth வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட இருந்த தலைவர்கள் ஆண்டதுனாலதான் இது போன்ற விஷயங்களை நம்மளால செயல்படுத்த முடிஞ்சது, சாதிக்க முடிஞ்சது. திடீர்னு ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வராரு. அவர் வரும்பொழுதே என்ன சொல்றாங்க பாருங்க, இவ்வளவு வருஷம் சினிமா வாழ்க்கையில 1000 கோடி சம்பாதிக்கக்கூடிய வலிமை இருக்கிறவரு அதெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க அப்படின்னு ஒரு பில்டப்போட வராரு அரசியல் களத்துக்குள்ள. கேட்டா திமுக ஊழல் கட்சி, இது பாயாசம், அது பாசிசம், நான் வந்தா எல்லாத்தையும் புரட்டி போட்டுருவேன், எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிடுவேன் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா பிராக்டிக்கலா ரியலிஸ்டிக்கா அது பாசிபிளா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஓவர் நைட்ல எல்லாத்தையும் மாத்திட முடியுமா? இன்னைக்கு மக்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க, சமுதாயம் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது, நம்ம பொருளாதாரத்துல இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறோம், வறுமையை குறைச்சிருக்கிறோம்.
பெண்கள் இந்த அளவுக்கு கல்வி முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க, தற்சார்பு நிலையை எட்டி இருக்கிறாங்க அப்படின்னா இதற்கெல்லாம் 60-65 வருட திராவிட பாரம்பரியம் தான் காரணம், திராவிட சிந்தனைகள் தான் காரணம். இத ஓவர் நைட்ல எந்த கொம்மனாலையும் மாத்த முடியாது. ஆனா இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிறவங்க, கண்மூடித்தனமா ஒரு ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடிய, மோடியை ஹீரோ வர்ஷிப் பண்ணக்கூடியவங்க இங்க வந்து செட்டில் ஆறாங்க. அதுவும் சமீப காலத்துல இங்க வந்து செட்டில் ஆகக்கூடிய வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இத ஒரு பக்கம் நாம வரவேற்றாலும் இன்னொரு பக்கம் இத ஒரு காஷனோட நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, இதை கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. அப்போ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நார்த் இந்தியன்ஸ் கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு சைசபிள் ஓட் பேங்கா அவங்க மாறிட்டு வராங்க. அந்த ஓட் பேங்க் இங்க இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸோட வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நகர்ந்து இருக்கிறது. அப்ப இவங்க போடுற ஓட்டிங் பேட்டர்ன் வந்து நம்ம எதிர்காலத்தையும் சேர்த்து பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு ஒவ்வொரு தமிழனுக்கும் தேவை. நீங்க சந்திக்கக்கூடிய, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நார்த் இந்தியன்ஸ் யாராவது இருந்தாங்க, நண்பர்கள் இருப்பாங்க, இல்ல உங்க அக்வைண்டன்சஸ் இருப்பாங்க, தயவு செஞ்சு சொல்லி புரிய வைங்க. தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குன்னா அதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்தம் தான் அடிப்படை காரணம் அப்படிங்கறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. ஏன் வட மாநிலங்கள்ல, அவர்கள் வாழக்கூடிய மாநிலங்கள்ல ஏன் இந்த வளர்ச்சி இல்ல, அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சென்சிபிளா ஓட்டு போடுவாங்க. இல்லைன்னா கண்மூடித்தனமா ஹிந்து ராஷ்டிரம் அமையணும், ஹிந்துக்களுக்கு ஆபத்து, சிறுபான்மையினர் ஹிந்துக்களுடைய சொத்து சுகம் உரிமைகள் எல்லாத்தையும் பிடுங்கிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான பயத்தை கிரியேட் பண்ணி இவங்க எல்லாருமே ஹிந்துத்துவ கட்சிகளுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. இதற்கான வேலைகள்லயும் பாஜக இறங்கும். கர்நாடகால எலெக்ஷனுக்கு முன்னால ஒரு ஆர்டிகிளே வந்தது வாஷிங்டன் போஸ்ட்ல, அதை பத்தி விரிவான ஒரு வீடியோவே போட்டிருக்கிறேன். கர்நாடகால எப்படி எலெக்ஷனுக்கு முன்னால வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் வச்சுக்கிட்டு பொய்யான போலியான செய்திகளை தொடர்ந்து பரப்பி இந்து மக்களிடையே ஒரு பீதியை, ஒரு வெறுப்பை உண்டாக்கி எப்படி ஓட்டு அறுவடை பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி விரிவா ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. இதெல்லாம் தமிழ்நாட்டிலயும் நடக்கும். மாஸ் மைக்ரேஷன்ஸ் நடக்கும். ஓட்டர் லிஸ்ட்ல திடீர்னு எக்ஸஸ் ஓட்டர்ஸ் ஆட் ஆகலாம். மாஸ் டிலீஷன்ஸ் நடக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னால தயவு செஞ்சு உங்க ஓட்டர் ஐடியை கொண்டு போய் உங்க பேர் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்காங்கிறத 1-2 தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. உங்களை அறியாமலே ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து உங்க பெயர் நீக்கப்படலாம். எலெக்ஷன் அன்னைக்கு பூத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிய வந்ததுன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க ஒவ்வொருத்தருடைய ஓட்டும் இங்க தமிழ்நாட்டுக்கு முக்கியம். தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஓட்டு. ஈவன் ஒன் vote can make a difference. அப்போ ஒரு தமிழனா, ஒரு சிட்டிசனா நமக்கு சில கடமைகள் இருக்கு. எந்த கட்சி நம்மள ஆட்சி செய்யணும், எந்த கட்சி வந்தா மக்களுக்கு நல்லது நடக்கும், தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மதச்சார்பின்மை, இங்க இருக்கக்கூடிய அந்த எல்லா கம்யூனிட்டிஸும் ரொம்ப ஒற்றுமையா வாழக்கூடிய அந்த அமைதியான வாழ்க்கையை எப்படி நாம பாதுகாக்க முடியும், இதெல்லாம் யோசிச்சு நம்ம ஓட்டு போடணும். பட் அதை தாண்டி நமக்கு ஒரு கடமை இருக்கு. ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்கான விஷயங்களை செய்யணும். தயவு செஞ்சு உங்க ஓட்டர் ஐடி இன்னும் ஆக்டிவா இருக்கா, உங்க பேரு எலக்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. இரண்டாவது, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வட இந்தியர்கள், இந்த இந்துத்துவ ஐடியாலஜிய கண்மூடித்தனமா நம்பக்கூடியவர்களுக்கு புரிய வைங்க. வாழ்வாதாரத்தை தேடி நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க, அந்த வாழ்வாதாரம் உங்களுக்கு நிலைச்சு நிக்கணும், உங்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா அது இங்க இருக்கக்கூடிய திராவிட சித்தாந்தம் உள்ள கட்சிகளால் மட்டும்தான் முடியுமே தவிர ஹிந்துத்துவ ஐடியாலஜியை கொண்ட பாஜகவால முடியாது. பாஜக ஆட்சிக்கு வந்ததுன்னா மீண்டும் ஒரு உத்தரப்பிரதேஷ் மாதிரியோ பீகார் மாதிரியோ இங்க தமிழ்நாட்டை மாத்திடுவாங்க அப்படிங்கறத சொல்லி புரிய வைக்கணும். தேர்தலுக்கு முன்னால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இந்த தேர்தல் இஸ் கோயிங் டு பி a very crucial make or break. திமுகவுக்கும் சரி, அதிமுக பாஜக கூட்டணிக்கும் சரி, மீண்டும் ஒரு முறை பாசிசத்தை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தமிழ்நாட்டுக்குள்ள வர விட்டுறாதீங்க. அம்மையார் ஜெயலலிதாவோட மரணத்துக்கு அப்புறம் 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். அந்த 4 வருஷத்துல நம்மளுடைய பல உரிமைகளை இந்த அதிமுக அடிமைகள் அடமானம் வச்சுட்டாங்க. மீண்டும் அப்படி ஒரு நிலை வந்ததுன்னா தமிழ்நாட்டை காப்பாற்றவே முடியாது. இன்னொரு 20-30 வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. சோ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்டிப்பா கருத்தில் கொள்ள வேண்டும். இத பத்தி நாம பேசணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம பேசுவோம். தொடர்ந்து பேசிக்கிட்டு. நன்றி.